நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் வந்து பீக்கிங்காய் வந்து போட்டிருக்கோம். இது வந்து தென்னை மரத்துக்கு கீழே ஊடுபயிர் மாதிரி தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து அதிக வெயில் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரம் வச்சுருந்தோம். ஸோ தென்னை மரத்துக்கு கீழே வந்து நமக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது, வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறக்காக இந்த பீக்கங்காய் வந்து கொஞ்சம் போடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொடி முறை இல்லாமல் நிலத்துலேயே வந்து படர்ற மாதிரி வந்து நம்ம பீக்கங்காய் வந்து போட்டிருக்கிறோம். இதில் வந்து நம்ம நிறைய ரகம் இருந்தது. நம்ம போய் கடையில் வாங்கினப்போ பார்த்திங்க அப்படின்னா கோ1, கோ2, PKM1 அப்படிங்கிற ரகம் இருந்தது. நம்ம PKM1 அப்படிங்கிற ரகத்தை தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ வாங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து ஃபுல்லாக வந்து தொழு உரம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து நட்டியிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 விதையை வந்து நம்ம போடணும். ஸோ 4லேருந்து 5 விதை போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா முளைச்சி வந்து கொஞ்சம் பெருசான பிறகு ஒரு 2 வந்து கிள்ளிடணும். 2 இல்லை 3 கிள்ளிட்டிங்க அப்படின்னா வந்து 2 மட்டும் நமக்கு நல்லா வரும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பருவம் பார்த்திங்க அப்படின்னா ஜூன், டிசம்பர், ஜனவரியில் வந்து இதை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதை போட்டு வந்து நல்லா வளர்த்திருக்கிறோம். பாருங்கள், நல்லா வந்து வந்திருக்கு. நம்ம காய் இப்போ தான் வந்து காய் பிடிக்கிற சமயம். இதில் என்னென்னா நம்ம கொடியில் விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து காய் வந்து திரண்டு கீழே வரைக்கும் வரும். ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்படி இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா தென்னை மரத்துக்கு கீழே போட்டுக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்படியே வந்து படர விட்டோம். ஸோ கொஞ்சம் அப்படியே வரட்டும் அப்படிங்கிறதுனால வந்து இது பண்ணிட்டோம். இது வந்து நம்ம நிலத்த வந்து ஒரு 2லேருந்து 3 முறை வந்து நல்லா உழுது அதுக்கப்புறம் தொழு உரம் வந்து கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து நடவு செய்யணும். விதை பார்த்திங்க அப்படின்னா ஏக்கருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1.5லேருந்து 2 கிலோ வரைக்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா விதைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 கிலோ 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் நமக்கு இது தேவைப்படும். இது வந்து நம்ம விதையில் வந்து ஒரு குழிக்கு ஒரு 5 விதையை ஊனி அதுக்கப்புறம் வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 வந்து நம்ம கிள்ளி எறிஞ்சிட்டோம் அப்படின்னா மீதி வந்து நமக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் உரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வந்து ஒரு விதைச்சி ஒரு 30 நாள் கழித்து ஒரு 50 கிலோ யூரியா வந்து நம்ம மேல் உரமாக போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் வந்து கொஞ்சம் நல்ல வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எத்தரல் அப்படின்னு ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்குது. அது வந்து கடையில் கிடைக்கிது. அதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு 250 ppm அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு 2 அளவு வர்றப்போ நம்ம மேலே வந்து தெளிச்சு விடணும். இது வந்து நம்ம ஒரு 7 நாள் இடைவெளியில் ஒரு 3 தடவை வந்து நம்ம தெளிக்கணும். ஸோ அப்படி தெளிச்சிங்க அப்படின்னா நல்லா வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம தெளிச்சங்கடுத்து தான் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக நல்லா எல்லா பக்கமும் நல்லா படர்ந்து பரவி இருக்குது. இதில் வந்து நமக்கு என்ன பூச்சி தொல்லையெல்லாம் வரும்னு பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த பூசணி வண்டு வந்து தாக்கும், இல்லைன்னா பல ஈக்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 தான் வந்து மெயின். இந்த பூசணி வண்டு தாக்குறதும் இந்த பல ஈக்களும் தான். இதுக்கு வந்து நம்ம மாலத்தியான் இது 1 மில்லி நம்ம கலந்து அடிக்கலாம். ஸோ ஏதாவது பூச்சி பழையெல்லாம் வந்தது அப்படின்னா பூசணி வண்டு வந்ததுன்னா கார்பைல் கரைசலை கரைச்சி நம்ம கொஞ்சம் தெளிச்சிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கட்டுப்படும். மெயினாக வந்து இது இயற்கை உரமெல்லாம் போடலாம். நம்ம வந்து இது செயற்கை உரம் தான் வந்து மாலத்தியான்லாம் வந்து கொஞ்சம் போடுறோம். அடுத்தது வந்து சாம்பல் நோய் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சாம்பல் நோய் வந்ததுனால நம்ம வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இது வந்து அறுவடை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50லேருந்து 60 நாள்லேயே இந்த அறுவடை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த நமக்கு வந்து இங்கே 50லேருந்து 60 நாள் தான் ஆச்சு, ஒரு 2 மாதம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காய் வந்துருச்சு. இந்த காயெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக அறுவடை பண்ணிடலாம். இது வந்து என்னென்னா நம்ம கொடியில் விட்டுருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிலத்துலேயே விட்டுருக்கிறதுனால அறுவடைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கரெக்டாக அந்த டைம் போய் செடி முதிக்காமல் போய் அதெல்லாம் அறுவடை பண்ணணும். அது ஒன்று தான் மெயின். அதுக்கப்புறம் வந்து ஏக்கருக்கு வந்து 15லேருந்து 20 டன் வரைக்கும் நமக்கு வரும். இது வந்து நம்ம ஏக்கருக்கு ஒரு 15லேருந்து 20 டன் வரைக்கும் நம்ம மகசூல் எடுக்க முடியும். இது வந்து நிலத்தில் விட்டுருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா வந்து மெயினாக வந்து காத்தோட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். நம்ம இது வந்து ஊடுபயிராக போட்டிருக்கிறோம். சரி போடலாம் அப்படிங்கிறக்காக ஒரு 1/2 ஏக்கரில் போட்டிருக்கிறோம். ஸோ இதுதானே தவிர மற்றபடி வந்து நம்ம தனியாக காய்கறி வைக்கணும் அப்படின்னா பந்தல் வகையில் தான் நம்ம போடுவோம். இது வந்து இந்த பீக்கிங்காக போடுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயினாக இது மட்டும் போடாமல் நம்ம ஊடுபயிராக 2-3 வைக்கலாம். இப்போ வந்து ஒரே பந்தல் போட்டு அதில் பாக்காயும் வச்சுக்கலாம், பொடலங்காயும் வச்சுக்கலாம், அதே மாதிரி இந்த பீக்கிங்காயும் வச்சுக்கலாம். ஸோ 3ஐயும் வந்து ஒரே மாதிரியும் போட முடியும். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே இதில் கீழே நிலத்தில் தான் படர விட்டுருக்கோம். ஸோ இதே மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.